மக்களே, தேனியில் குளிக்க ஒரு தரமான ஸ்பாட்டு, வேறு லெவலாக இருந்துச்சு பாருங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம தேனியில் இருக்கிற வீரப்ப ஐயனார் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். கோயில் வேறு லெவலுங்க, பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. தேனியில் இது ஒரு அருமையான ஸ்பாட்டு, குளிக்கிறக்க அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. பாருங்கள் மக்களே, உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே நீட்டாக ஒரு குளியல் போட்டு வீரப்ப ஐயனார் கோயில் போயிட்டு அப்புறமா நம்ம சத்தியமங்கலம் திரும்ப வேண்டியதான். வீரப்ப ஐயனார் கோயில் இன்றைக்கி கண்டிப்பாக போய் ஆகணும்னு ரொம்ப நாளாக ஆசை. இன்றைக்கி அதை நிறைவேற்றி ஆகணும்னு குளிக்க கிளம்பிட்டேன். இங்கே ஒருத்தர் பாருங்கள், மீன் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு ஆற்றுல. இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக தண்ணி போகுதுன்னு. சூப்பராக போகுது மக்களே. அங்கே பாருங்கள், நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. எவ்வளோ ஒரு சந்தோஷமாக குளிக்கிறாங்க. இங்கே ஒரு அண்ணா மீன் பிடிச்சிருக்காரு பாருங்க மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக தண்ணி போகுதுன்னு. சொர்க்கங்க. இங்கே பாருங்கள், தேனியில் ஒரு இடம் சூப்பராக இருக்குது. இந்த இடம் ஆறு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. எப்பா வேறு லெவல், சூப்பர். எவ்வளோ அழகாக தண்ணி போகுதுன்னு பாருங்கள் மக்களே. அங்கே பாருங்கள், ஒரு 5-6 குழந்தைங்க குளிச்சுட்ருக்காங்க. இங்கே பூரா வயல் தான், விவசாய அறுவடை முடிஞ்சு. இப்போ தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுதுன்னு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு குளியல் போட்டுற வேண்டியதுதான் மக்களே. வேறு லெவல், சூப்பர், சொர்க்கம்தான் பாருங்கள் மக்களே. சூப்பர், வேறு லெவல். சரி, ஒரு குளியல் போட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஜில்லுன்னு தண்ணி போகுது. அடா அடா அடா, சூப்பர். சரி மக்களே, ஒரு குளியல் போடலாம். வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால் குளிக்கும்போது வீடியோ எடுக்க முடியாது மக்களே. பாருங்கள் மக்களே, மீன்குட்டி பிடிச்சி நம்ம பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. தம்பி, மீன்குட்டியா? அடா அடா, எவ்வளவு அருமையாக தண்ணி ஓடுதுன்னு பாருங்கள். நதியே நதியே காதல் நதியே அப்படிங்கிற சாங்கு பாடத்தை தோணும், அந்த அளவுக்கு இருக்குது. வேறு லெவல், சூப்பர். சரி மக்களே, நான் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு அப்புறமா வீடியோ போடுற மக்களே. இன்றைக்கி வீரப்ப ஐயனார் கோயில் இங்கே நீட்டாக குளிச்சுட்டு கிளம்பிட வேண்டியது தான். அங்கே பாருங்கள் மக்களே, தண்ணி எவ்வளோ அழகாக போகுதுன்னு பாருங்கள். வேறு லெவல் மக்களே. இங்கே பாருங்கள், நம்ம பசங்க ஜாலியாக குளிக்கிறாங்க பாருங்கள் மக்களே. வெய்ய காலத்துக்கு அப்படியே ஜாலியாக ஆனந்தமாக நம்ம பசங்க குளிக்கிறாங்க. ஸ்கூல் லீவு, அதனால் ஜாலியாக விளையாடுறாங்க பசங்க ஆற்றுல. தம்பி, சேஃப்டி முக்கியம், பார்த்து குளிங்க. சரி, நம்மளும் குளிக்கலாம். ஓகே தம்பி, ஒரு பாய் சொல்லிடு. ஓகே மக்களே, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆற்றுல. இதான் இங்கே பாருங்கள், நம்ம பசங்களை பயங்கரமாக குளிக்கிறானுங்க. ஒரே டான்ஸ் தான் பாருங்க மக்களே. அட தண்ணி ஊற்றாத செல்லுங்க. சூப்பராக இருக்குது இந்த அருவியில் குளிக்க. இது கேரளாவிலேருந்து வர்ற தண்ணி, அவ்வளவு மூலிகை தண்ணி. எவ்வளவு ஒரு ஆனந்தமாக ஒரு குளியல் போட்டாச்சு. இனி கிளம்பிடலாம் மக்களே. இனி போய் ஐயனார் கோயில் போயிட்டு அப்படியே இனி சத்தியமங்கலம் திரும்பிடலாம் மக்களே. ஒரு வழியாக குளிச்சு முடிச்சாச்சு. அடுத்தது கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கா, ஐயனார் கோயிலுக்கு. இங்கே பாருங்க, நம்ம பசங்க ஜாலியாக விளையாடுறாங்க. ஓகே பாய், நானும் கிளம்புறேன் தம்பி. மக்களே, ஒரு வழியாக குளிச்சு முடிச்சாச்சு. இனி நம்ம வீரப்ப ஐயனார் கோயில் பார்த்துட்டு அப்படியே சத்தியமங்கலம் கிளம்ப வேண்டியதான் மக்களே. ஒரு வழியாக குளிச்சு முடிச்சுட்டு வீரப்ப ஐயனார் கோயில் கிளம்பியாச்சு. இந்த ஏரியா பயங்கரமாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாரு மக்களே, ஆடு எவ்வளோ அழகாக ஓட்டிகிட்டு வராங்கன்னு. சூப்பராக இருக்குது பார்க்க. இன்னும் 11 கிலோமீட்டர் வீரப்ப ஐயனார் கோயில் போயிட்டு அப்படியே போகலாம். ஓகே பாய். நம்ம பசங்க ஜாலியாக நம்ம கூட என்ஜாய் பண்ணாங்க இன்றைக்கி.
குட்டி பசங்க ஸ்கூல் லீவில். இங்கே ஒரு கோயில் பாரு மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. என்ன கோயில் மக்களே? தேனியில் வெயில் மண்டையை பொழக்குது. அதனால் ஆற்றுல நல்ல ஒரு குளியல் போட்டோம். இப்போ கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. எப்பா என்ன ஒரு சுகமாக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. ஆனால் வெயில் பாருங்கள், ரோட்டில் சுட்டு எரிக்குது மக்களே. தென்னை மரம், இந்த மலைகள் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. வீரப்பா ஐயனார் கோயில் இன்றைக்கி கண்டிப்பாக போய் ஆகணும்னு போயிட்டுருக்கேன். அங்கே ஏகப்பட்ட திரைப்படங்கள் எடுத்திருக்காங்களாமா. என்னென்ன படம்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஏகப்பட்ட படம் எடுத்ததாக சொல்கிறாங்க. உங்களுக்காகவே இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க அங்கே கிளம்பிட்டேன். இங்கே பாருங்கள் மக்களே, தென்னை மரம், மரங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது மக்களே. கரும்பு பயிர் பயங்கரமாக இருக்குது பார்க்குறக்க. பாருங்கள் மக்களே, திண்டுக்கல் 77, திருச்சிராப்பள்ளி 176, சென்னை 499. மக்களே இங்கே பாருங்கள், கரும்பு பயிர், மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. வாவ், வேறு லெவல். கரும்பு தோட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது மக்களே. இந்த மலைகள் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வேறு லெவல். சொர்க்கந்தாங்க இந்த இடம், பயங்கரமாக இருக்குது. வீரப்ப ஐயனார் கோயில் தேனியிலிருந்து ஒரு 11 கிலோமீட்டர் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பக்கமாக வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம்தான். பாருங்கள் மக்களே எப்படி இருக்கும்னு கோயில். நான் இதுதான் முதல் போகிறேன். பார்த்துட்டு என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் மக்களே. மக்களே, தேனி பைபாஸ்லேருந்து இப்போ நம்ம வீரப்ப ஐயனார் கோயிலுக்கு கட்டாக போகிறோம். இந்த கட்டு தாங்க உள்ளே போகணும். இதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள வீரப்ப ஐயனார். நம்ம கட்டாயிட்டோம். உள்ள இன்னொரு 4 கிலோமீட்டர் ஐயனார் கோயில். வாங்க மக்களே போவோம். இந்த ரோடு பார்க்கவே அவ்வளோ ஒரு 2 சைடு பசுமையாக இருக்குது. சம்பாங்கி போட்டிருக்காங்க பாருங்கள் மக்களே. வாழை, சம்பாங்கி சூப்பராக இருக்குது. இந்த மலை அடிவாரத்தில் இருக்குது மக்களே வீரப்ப ஐயனார் கோயில். இந்த ஏரியா பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள், மலைகள் பயங்கரமாக இருக்குது. முன்னாடி ஒரு கோயில் இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, தென்னை மரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ஒரு பெருமாள் கோயில், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பெருமாள் அப்பா நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வரணும். கோயில் பூட்டிட்டாங்க. சூப்பராக இருக்குது மக்களே இந்த ஏரியா, வேறு லெவல். மக்களே இங்கே ஒரு காமாட்சி அம்மன் கோயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறக்க. சூப்பராக இருக்குது மக்களே. காமாட்சி அம்மன் சாத்தவராயன் திருக்கோயில் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. சூப்பராக இருக்குது, வேறு லெவல். டாட்டா சூப்பர், பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், மக்காச்சோளக்காடு, தென்னை மரம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மக்களே நாம் இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது வீரப்ப ஐயனார் கோயிலுக்கு. இங்கே பாருங்கள், மரங்கள் எல்லாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. வேறு லெவல் மக்களே, சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு வாழைத்தோட்டம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் மக்களே, சூப்பர். இந்த ரோடு மலை அடிவாரத்தில் ஐயனார் கோயில் சூப்பராக இருக்குது. போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு ஆலமரம் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. இதுக்கெல்லாம் 300 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது, வேறு லெவல். சூப்பர். இங்கே ஒரு சாமி இருக்குது, என்ன சாமின்னு தெரியல. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நாட்ராய சாஸ்தா சந்நிதி. இங்கே பாருங்கள் மக்களே, இந்த மலைகளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. சொர்க்கந்தாங்க, வேறு லெவலுங்க. பயங்கரமாக இருக்குது மக்களே. நீங்களும் ஒரு முறை இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடம் நல்லா இருக்குது, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சினிமா படம் எல்லாம் அதிகமாக இந்த கோயில் எடுத்ததாக சொல்கிறாங்க. என்னென்ன படம் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இதுதான் முதல் டைமாக போயிட்டுருக்கிறேன் மக்களே. நம்ம பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் தான் மக்களே, இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பூரா இந்த தென்னந்தோப்பு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் மக்களே, மாமரம் பயங்கரமாக இருக்குது. இந்த ரோடே வேறு லெவல். பாருங்கள் மக்களே, பூரா 2 சைடு இருபுறமே தென்னந்தோப்பாக இருக்குது. புளிய மரம், மலை அடிவாரம்
சொர்க்கந்தான், சூப்பராக இருக்குது மக்களே. இன்னும் ஒரு 900 மீட்டர் தான் நாம் ஐயனார் கோயில் ரீச் பண்ணியாச்சு. வீரப்பா ஐயனார் கோயில். வாங்க மக்களே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சில்லுன்னு இருக்குது மக்களே இந்த ஏரியாவை. அடடா, இங்கே பாருங்க, ஒரு தோட்டத்தில் தண்ணி ஓடிட்டுருக்கு. எவ்வளோ அழகாக போகுதுன்னு பாருங்கள் மக்களே. சூப்பராக இருக்குது, வேறு லெவல் இந்த ஏரியா. பாருங்க மக்களே, இங்கே ஏதோ ஒரு அணைக்கட்டு மாதிரி தெரியுது. இல்லை இல்லை, ஏதோ தண்ணி போயிட்டுருக்கு அளவா. இந்த மலைகள் பாருங்க மக்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு, வேற லெவல். சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு ஒரு சாங்கு பாடத்தை தோணும் இந்த இடம். இங்கே பாருங்க மக்களே, வேற லெவல். இந்த மலைகள் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, கோயில்ல இங்கே ஒரு குதிரை பாருங்க, வேற லெவல், பயங்கரமாக இருக்குது. சொர்க்கம்தான். இங்கே பாருங்க மக்களே, இங்கே ஒரு குதிரை சூப்பராக இருக்குது, வேற லெவல், பயங்கரமாக இருக்குது இந்த கோயில். பாருங்க மக்களே, ஒரு மரம் பாருங்க, இங்கே ஒரு ஆலமரம் பாருங்க மக்களே, வேற லெவல், பயங்கரமாக இருக்குது. நம்ம ஐயனார் கோயில் ரீச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க மக்களே, சூப்பராக இருக்குது. இதுக்கெல்லாம் எவ்வளோ வருடங்கள் இருக்கும்னே தெரியல. பாருங்க, பயங்கரமாக இருக்குது. நம்ம ஐயனார் கோயில் வந்துட்டோம் மக்களே. நம்ம இப்போ வீரப்பா ஐயனார் கோயில் இருக்கோம். இங்கே ஒரு மரம் பாருங்கள் மக்களே, வேறு லெவல், பயங்கரமாக இருக்குது. இதுக்கெல்லாம் எத்தனை வருஷம்னே தெரியல, பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், ஐயனார் சிலை, குதிரையில் ஐயனார் எப்படி போகிறாருன்னு பார்க்கவே வேறு லெவல், சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது மக்களே. இப்போ நம்ம வீரப்பா ஐயனார் கோயில் இருக்கோம். இங்கே ஒரு கருப்பணசாமி கோயில் பாருங்கள், பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் மக்களே, இங்கே ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்குது, பார்க்கவே வேறு லெவல். பாருங்கள் மக்களே, இங்கே ஒரு ஆறும் ஓடுது பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. ஆனால் இங்கே இருக்கிற மரங்கள்லாம் ரொம்ப வருடம், இதுக்கு எவ்வளோ வருடம் இருக்குன்னே கணிக்க முடியல, அந்தளவுக்கு இருக்குது. பூரா பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. இதுதாங்க ஐயனார் கோயில். உள்ளே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். பார்க்கவே வேறு லெவல், சூப்பராக இருக்குது மக்களே. மக்களே, இங்கே ஒரு நந்தி சிலை பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது மக்களே. இதுதான் ஐயனார் கோயில், வீரப்பா ஐயனார் கோயில் இதுதாங்க மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே நிறைய திரைப்படம் எடுத்ததாக சொல்கிறாங்க. என்னென்ன படம்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. மக்களே, ஐயனார் கோயிலில் நந்தி சிலை இதுதான் நான் முதல்ல பார்க்குறேன். நீங்கள் அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது நான் வரைக்கும் நான் பார்த்ததில்ல, இதுதான் முதல் டைம். பார்க்கவே நந்தி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் மக்களே, வேறு லெவல், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே ஐயனார் சுயம்புவாக தோன்றியிருக்காரு. பாருங்க மக்களே, வீரப்பா ஐயனார் கோயில் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. பக்கத்துலேயே ஆறு, தண்ணி எப்பவுமே போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் மழை கம்மின்னு சொல்லி தண்ணி அளவாக போகுது மக்களே. இங்கே பாருங்கள், இதுதான் கோயில், பயங்கரமாக இருக்குது. சுயம்புவாக இருக்கார் ஐயனார், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஐயனார் கோயில் இதுதான் முதல் முறையாக நான் ஐயனாருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நந்தி சிலையை இந்த கோயிலில் தான் நான் பார்க்குறேன். இது நான் வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இந்த கோபுரமெல்லாம் பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஐயனாரை வழிபட்டுட்டு வெளியில் வந்தால் இங்கே கன்னிமார் வச்சுருக்காங்க. இந்த கன்னிமாருக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு மரம், ரொம்ப வருடம் இருக்குங்கம்மா, பயங்கரமாக இருக்குது, வேறு லெவல் மரம். அங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ தூரம் போகுதுன்னு, பயங்கரம், சூப்பர். ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி இருந்துருக்கு, எவ்வளோ வருடம்னு தெரியல இந்த கோயில். இங்கே பாருங்கள் மக்களே, இந்த கோயில் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற மரங்கள் வேறு லெவல், சொர்க்கந்தாங்க. இங்கே பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குது. ஏரியா பயங்கரமாக இருக்குது. கோயில் வேறு லெவல், சூப்பராக இருக்குது மக்களே.
இங்கே ஒரு விநாயகர் இருக்குது, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. சூப்பர், வேறு லெவல், சூப்பராக இருக்குது. இங்கே நிறைய திரைப்படங்கள் எடுத்ததாக சொல்கிறாங்க, நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது. பாருங்கள் மக்களே, அங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது, சூப்பராக இருக்குது. இது ஐயனார் கோயில். இந்த கோயிலில் என்னதான் கட்டடம் கட்டினாலும் ஐயனார் இருக்கிற இடம் கூரையாக விட்டுருக்காங்க பாருங்கள் மக்களே. தென்னோலை போட்டு விட்டுருக்காங்க, அந்த இடத்துல எல்லாம் டார்ச் போடல பாருங்கள் மக்களே. மக்களே, இது என்ன சாமின்னு எனக்கு தெரியல, பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. 2 சைடு சிற்பிகள் இருக்காங்க. இது என்ன சாமின்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஐயனார் மட்டும் இல்லைங்க, முருகர் கோயில் இருக்குது, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. வேறு லெவல் முருகர் கோயில் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. வேறு லெவல், சூப்பராக இருக்குது. முருகர் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாரு, சூப்பராக இருக்குது. நம்ம பார்க்க முடியல, பூட்டிட்டாங்க. முருகர் கோயில் சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். சின்ன கோயில் தான், ஆனால் வேறு லெவல் அழகாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் மக்களே. ஐயனார் கோயிலுக்கு பக்கத்துலேயே முருகர் கோயில் சூப்பராக இருக்குது மக்களே. மக்களே, வீரப்ப ஐயனார் கோயில் மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு தர்கா இருக்குது பாருங்கள். அந்த மரங்கள்லாம் பயங்கரங்க. அந்த தர்காவுக்கு முன்னாடி இருக்கிற மரம் பயங்கரமான ஒரு ராட்சச மரம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வீரப்ப ஐயனார் கோயிலில் மரங்கள் பாருங்கள் மக்களே, வேறு லெவல். ரொம்ப வருஷம் பழமையான மரங்கள் இல்லை, பயங்கர வேறு லெவல், பயங்கரமாக இருக்குது மக்களே. இந்த இடம் அவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. இங்கே வந்து நான் என்னையே நானே மறந்துட்டேன், அந்தளவுக்கு இருக்குது. சூப்பர், வேறு லெவல். இந்த ஏரியா பயங்கரமாக இருக்குது மக்களே. இந்த மரங்கள்லாம் எவ்வளோ வருடம் இருக்குதுன்னு தெரியல, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். ஐயனார் கோயில் பயங்கரமாக இருக்குது. இங்கே நிறைய திரைப்படங்கள் எடுத்ததாக சொல்கிறாங்க, பயங்கரமாக இருக்குது. முருகர் கோயில் சிறுசாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் மக்களே. பாருங்கள் மக்களே, அருள்மிகு சுயம்பு வீரப்ப ஐயனார் திருக்கோயில், தேனி அல்லி நகரம். மக்களே, இந்த கோயில் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இது கல்யாண மண்டபம். எப்பா, மரங்கள் தான் இங்கே பயங்கரமாக இருக்குது, வேறு லெவல். கண்டிப்பாக ஒரு முறை இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்கிறாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. வீரப்ப ஐயனார் கோயில் தரிசனம் சூப்பராக இருந்தது. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.